ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் வார்னு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு கேம் அது. 90s கிட்ஸா இருக்கட்டும், 2K கிட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காட் ஆஃப் வார் கேம் பத்தி தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து டவுட் இருக்கும். காட் ஆஃப் வார் படம் இருக்குதா? இல்லையா? அப்படின்னு. உண்மைய சொல்லணும்னா, காட் ஆஃப் வார் மூவின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப என்னடா காட் ஆஃப் வார் மூவி தமிழ் டப்ல இருக்கு, தமிழ்லாம் போட்டிருக்கான்னு கேட்கலாம். என்னன்னா, காட் ஆஃப் வார் படம் கிடையாது. காட் ஆஃப் வார் தமிழ் டப்ல இருக்கு. புரியல. உங்களுக்கு கரெக்ட்டா புரியுற மாரி சொல்லணும்னா, ஒரு யூடியூப் சேனல் அந்த காட் ஆஃப் வார் கேம ஃபுல் கேம் ப்ளே பண்ணி, அத அவங்களே டப் பண்ணி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மைய சொல்லணும்னா, தமிழ் டப்பு வேற மாரி வச்சிருக்காங்க. நான் உண்மையா அவங்க தமிழ் டப் பண்ண ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பார்த்துருவோம். எல்லார்கிட்டயும் சில ரகசியங்கள் இருக்கு. சில நேரங்கள்ல நமக்கு பிடிச்சவங்களை காப்பாத்த ஒரே வழி அதுதான். நீ யாருன்னு எனக்கு தெரியும். கடவுளை கொல்றவன் தானே நீ. நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிற? போர்க்கடவுளை தேடிட்டு இருக்கியா என்ன? நீ உண்மையிலேயே போற விரும்புறியா? சொல்லு கிரேட்டோஸ். உன் கையிலையும் உன் பையன் கையிலையும் அவ்வளவு ரத்தக்கரை இருக்கு. என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? என்னால அதை பத்தி சொல்ல முடியாது. ஆனா தயவு செஞ்சு நீங்க என்ன நம்புங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்க. ஆனா நீங்க தான் எதையுமே நம்பலையே. ஆனா நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்க. எனக்கு உன்னோட பாதுகாப்பு தான் முக்கியம். ஆனா அது மட்டும் முக்கியம் இல்ல. உங்களை யாரு பாதுகாக்கிறது? நீ ஒன்னும் என்ன பாதுகாக்க தேவையில்லை. நிச்சயமாவா? என்கிட்ட மோத நடச்சா மரணத்துக்கே மரணடி கொடுப்பேன். தேவத்தன்மையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் யாராவது உன்னை வணங்கி இருக்காங்களா? இல்ல உன்னை நினைச்சு வேண்டி இருக்காங்களா? அந்த மாதிரி அன்பை உன்னால நினைச்சு பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. உன்னை தவிர நீ யாரையுமே நினைச்சு பார்த்ததில்ல. நீ எந்த காரணமும் இல்லாம அழிக்கிற ஒரு ராட்சசன். உன்னோட அனுமதி இல்லாம விதி உன்னை வெல்ல முடியாது. எது அவசியமோ அது செய். விதியை பத்தி கவலைப்படாத. நம்மளோட விதியை நாமளே எழுதுவோம். நான் உண்மைய சொல்லணும்னா, சதற விட்டானுங்க. வேற லெவல் டப்பு. ஆனா அப்பா ஐயோ! இது பாத்தீங்கன்னா அவங்க சேனல்ல ஃபுல்லா எல்லாமே அப்லோட் பண்ணிட்டாங்க. கரெக்டா 18 எபிசோடு கிட்ட அப்லோட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உண்மையிலே தரமா டப்புடா அப்பா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்பா வேற லெவலுங்க டப்பு. ஆனா ஒரு காலத்துல காட் ஆஃப் வாரோட பெரிய ஃபேனுங்க. இப்பதான் காட் ஆஃப் வார் விளாடுறதே இல்ல. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுத்து பிளே ஸ்டேஷன் போய் கொஞ்சம் விளாண்டுட்டு இருப்போம் காட் ஆஃப் வார்லாம். அது ஒரு பொண்ணான காலம். அந்த மாதிரி நீங்களும் விளாண்டுறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நருட்டோ ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. நருட்டோ அஃபிஷியல் டப் பாத்தீங்கன்னா நீங்க. ஆனா உண்மையா சொல்றேன், அஃபிஷியல் டப் அவ்வளவா நல்லா இல்ல என்ன கேட்டா. அவங்க அஃபிஷியல் டப் பண்ணது பதிலா இவங்க கிட்ட கூடுத்துனா வச்சு உண்மையிலே செதற விட்டுருப்பானுங்க. வேற மாதிரி டப் பண்ணிருப்பானுங்க எல்லாம். ஒரு ஃபேன் டப் பண்ற அளவு கூட அந்த அஃபிஷியல் டப் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் தான். உண்மையே சொல்றேன், டப்பு வேற லெவல்ல இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சத மறக்காம லைக் போட்டு ஷேர் பண்ணு. மறக்காம
கமெண்ட் பண்ணிருங்க. இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய். இப்படி இருக்குது.